தமிழ் திரை உலகில் தனித்துவமான குரல் வளத்தால் கவர்ந்த பவதாரணியை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மயில் போல பொண்ணு ஒண்ணு என குயில் போல தனது தனித்துவமான குரலில் ரசிகர்கள் மத்தியில் தனி இடம் பிடித்தவர் பாடகி பவதாரிணி. இசைஞானி இளையராஜாவின் மகள், கார்த்திக் ராஜாவுக்கு தங்கை, யுவன் சங்கர் ராஜாவுக்கு அக்கா. மலையாளத்தில் மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்தில் பாடகியாக அறிமுகமானவர். தமிழில் ராசையா திரைப்படத்தில் பாடகியாக அறிமுகமானார் பவதாரிணி. மஸ்தானா மஸ்தானா என முதல் பாடலிலேயே ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர். தந்தை மற்றும் சகோதரர்கள் இசையிலும் தேவா, சிற்பி ஆகியோரது இசையிலும் பாடல்களை பாடினார். இனிமையான குரலால் தாளாட்டியவர். 2000ஆம் ஆண்டு அவரது தந்தை இசையில் பாரதி திரைப்படத்தில் பாடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலுக்கு தேசிய விருதையும் வாங்கினார். ஒளியிலே தெரிவது தேவதையா என மெல்லிய குரலில் ரசிகர்கள் மனதில் கலந்தவர். தாமிரபரணி, உளியின் ஓசை, கோவா, மங்காத்தா, அநேகன் உள்ளிட்ட பல படங்களிலும் தொடர்ந்து பாடியிருக்கிறார். 2002ஆம் ஆண்டு ரேவதி இயக்கத்தில் வெளியான மெட் மை ஃப்ரெண்ட் படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் அறிமுகமானார். பவதாரணி கடந்த 5 மாதங்களாக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இதற்காக இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்தவர் தற்போது உயிரிழந்துள்ளார். அவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் பலரும் இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.